இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பார்க்கறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ நீங்க தாங்க, வாங்க நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம். 10, 20, 30, 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமா நடந்துட்டு இருக்குது. இல்லை, அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க 21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136